ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆபிரகாம் தூத்துக்குடி. நம்மகிட்ட பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸ் இருக்குங்க. கருப்பு கவுனி, கருங்குருவை, பூங்காறு, மாப்பிள்ளை சம்பா அப்படி 4 வகையான கஞ்சி மிக்ஸ் இருக்குது. இது கருங்குருவை கஞ்சி மிக்ஸுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருமே பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் அதை டெய்லி உணவில் நம்ம சேர்க்கறதில்ல. கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில்லியான காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த மாதிரி அரிசி வகைகள் நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கணும். வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பொன்னி அரிசி சேர்க்குறோம், சுகர் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அன்றாட உணவில் நம்ம ஒரு நேரம் கூட மிஸ் பண்ணாத ஒரு பொருள் என்னென்னா உப்பு. இந்த உப்பு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த உப்பை சேர்க்குறோம். கொஞ்சம் பழுப்பு கலரில், கொஞ்சம் கலரில் இருந்தால் கூட நம்ம வந்து சேர்க்கறது இல்லை. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு பியூராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம தப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க நம்ம எல்லாருமே, உலக அளவில் எல்லாருமே. ஆனால் நம்ம நார்மலாக கிடைக்கிற உப்பு கொஞ்சம் பழுப்பு, கொஞ்சம் கலங்கள் தன்மையிலே தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ளீச்சிங் தெரியும், பொதுவாக உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல் சேர்த்து ப்ளீச் பண்ணி அதை ஒயிட் கலரில் மாற்றுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கல்லுப்பு சொல்லுவோம்ல, பொதுவாகவே கல்லுப்பு அயோடைஸ் சேர்க்காத உப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாதுங்க. கல்லுப்புலேயும் அயோடின் சேர்த்த பிறகு தான் அது கல்லுப்பாகவும் வருது. ஒயிட் கலரில் நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சின்ன சின்ன அது இருக்குல்ல, மணல் மாதிரி, அந்த உப்பும் அயோடின் சேர்த்த பிறகு தான் வருது. அயோடின் சேர்க்காத உப்பு எங்கே கிடைக்கும்னா உப்பளத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உப்பளத்தில் கிண்டிகிட்டு இருப்பாங்கல்ல, கிண்டி கடைசியில் குவியலாக வச்சுருப்பாங்களா, அந்த குவியலில் இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அயோடின் சேர்க்காத உப்பு இருக்குமே தவிர, மற்றபடி அதுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த குடோனுக்குள்ளே போயிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு அது ப்ராசஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாகவே. அங்கே நிறைய பேர் கல்லுப்பில் அயோடின் சேர்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கல்லுப்புலேயும் உங்களுக்கு அயோடின் சேர்த்த பிறகு தான் அது கல்லுப்பு. இந்துப்பு சொல்லுவாங்கள்ல, இந்த ஹிமாலயன் ராக் சால்ட், அதில் அயோடின் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அயோடின் சேர்க்காம தான் வரும். அதில் ஏகப்பட்ட நுண்ணிய சத்துக்கள், நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. அது சாப்பிட்லாம். ஆனால் அது இந்த நம்ம ஒயிட் சால்ட்டு அளவில் அது 30 நாளும் நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோம்ல, 3 வேளையும் சோறு சாப்பிட்றோம், நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், எல்லாத்துலேயுமே அந்த இந்த உப்பு சேர்க்கவே முடியாது. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நேரத்துக்கு சேர்க்கலாமே தவிர நம்ம கண்டினியூஸான ஃபுட்டில் நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்னியோட வேலைப்பளவு, சிறுநீரகத்தோட வேலைப்பளவு அது ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திடும். ஏன்னா அதில் ஏகப்பட்ட நல்லதும் இருக்கும், சில கெட்ட சத்துக்களும் இருக்கும். ரொம்ப 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 அளவில் நம்ம கிட்னியை அதிகமான அளவில் சாப்பிடும்போது பழுதாக்கிடும். அதனால் இந்த இந்து உப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்ச அளவில் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் சால்ட்டையும் நம்ம அது முடிஞ்ச அளவுக்கு சரியான அளவில் சாப்பிட்றதுக்கு, அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்றதுல குறைச்சிக்கணும். அதை தவிர்க்கிறது நம்ம வேறு வழியே இல்லை. நம்ம கடையில் கிடைக்கிற அயோடின் சால்ட்டை தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும். உப்பு இல்லாமல்னா அதுக்கு உப்பை எப்படி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணணும்னா, கீரைகள், காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்டுக்கணும். கீரைகள், காய்கறிகளில் பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம். மீன் இருக்குது, மீன் சமைக்கிறோம்னா, மீன் சமைச்சாலும் அதில் இருக்க உப்பு குறையதான் செய்யும். வேறு வழியே இல்லை. நம்ம காலங்கள் நம்ம உடலை, நம்ம மனசை, நம்மளோட ஒவ்வொரு டிஎன்ஏ அளவில் கூட எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு, முன்னாலெல்லாம் நம்ம நிறைய இந்த பிணந்தளி கழுகுகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இந்த பெருசாக இருக்கும், பெரிய ரெக்கை வச்சுட்டு இருக்கும், படத்தை சாப்பிட்டும், அந்த நம்ம ஏதோ எலி கிடந்தாலும் பாம்பு, செத்த பாம்பு, உயிரோடு இருக்க பாம்பு, பெரிய பெரிய கழுகுகள் அதெல்லாம் சாப்பிடும்ல. இந்த மாதிரி கழுகுகள், அந்த கழுகு இனங்களே அழிஞ்சு போனதுக்கு காரணமே நம்மளோட உணவு பழக்க முறை தான். நம்மளோட ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்புல, ஒவ்வொரு தசையில் எல்லாத்துலேயும் வந்துடும். நம்ம நக்களுக்காக சொல்லலைங்க. நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்றோம், ஆட்டுக்கறி சாப்பிட்றோம். மனுஷன்
சதையை பூமி எடுத்துக்கிறதுக்கே முன்னால விட இப்போ ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நாள் ஆகுது. முன்னால் நம்ம இறந்த உடனே நம்ம உடலே புழு வைக்கும், ஒரு கொஞ்ச நாளில் நம்ம டிகிரேட் ஆகிரும். ஆனால் இப்போ அதோட டைமே ரொம்ப ரொம்ப மாறி போச்சு. அந்தளவுக்கு நம்ம உடல் கெட்டு போச்சு. நன்னதான் நம்மளோட லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம 1910 ஒரு 40 வயசு வாழ்ந்தோம், இப்போ 90 வயசு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளோட அன்றாட மன நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை அப்படி இப்படிங்கிறத நம்ம செத்து அன்றாடம் பிழைக்க வேண்டியது இருக்குது. பணக்காரன் அவன் பிரச்சனையே இல்லை, அவன் 100 வருஷம் 500 வருஷம் கூட நிம்மதியாக வாழ்ந்துருவான். அவன் பிறந்த வயிற்றுல கருவில் இருந்து இறக்குற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவன் மகிழ்ச்சியான அளவில் தான் வாழ்ந்துருவான். பணக்காரன் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இவங்களுக்கு தான் அன்றாட பிரச்சனை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கணும், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்கெல்லாம் சுகபோக வாழ்க்கை, அவனுக்கு நாளைக்கு நாடு இருக்குமா, நாளைக்கு இந்த நம்ம தொழில் இருக்குமாங்கிற அளவுக்கு கூட அதாவது ஸ்டாண்டர்டான லைஃப் கிடையாது. எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம ரோட்டில் கடை வச்சுருக்கவங்களா இருந்தாலும், இப்போ வேலை செய்கிறவங்க, டெய்லி ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்க, இப்போ பாருங்கள் அமெரிக்காவில் பிரச்சனை, அமெரிக்காவில் பொருளாதாரத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அமெரிக்காவில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை ஆகும். அப்படின்னா ஐடி கம்பெனி, பிபிஓ கம்பெனி இவங்களுக்குலாம் லே ஆஃப் அதிகரிக்க அவங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் வரும். அப்போ அதை நம்பி தான் நம்ம நாடோட பொருளாதாரமே நிறைய எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் விவசாயத்தை நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ விவசாயத்தை தாண்டி சர்வீஸ் செக்டருக்கு போயிட்டோம். சர்வீஸ் செக்டருக்கு போக ஒரு நாடு எந்த அளவுக்கு சர்வீஸை நம்பி போகுதோ அது எல்லாமே குளோபலைஸ்டை பொறுத்து தான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம சர்வீஸ் செக்டரு. நம்மளே நம்பி இருக்கிறது இண்டிபெண்ட்டு. அதுக்கு உணவு பொருளாதாரம், அந்த பசுமை, விவசாயம் இதுதான் காரணம். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டரை தாண்டி ஒரு சர்வீஸ் செக்டரை போக வெளிநாட்டுக்காரனை தான் நம்பிட்டு இருக்கோம். பிபிஓ, இன்டர்நெட்டு, இருந்த ஐடி கம்பெனி இவங்கள தான் நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. இவங்க வெளிநாட்டு கம்பெனி சார்ந்துருக்காங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா அது உலகத்தை உள்ள இருக்க எல்லா அந்த ஐடி கம்பெனி, ஐடி செக்டார் சார்ந்து இருக்கவங்கள தாண்டியும் அவங்க நம்மகிட்ட பொருள் வாங்குவாங்க. அவங்க நம்மகிட்ட ஏதாச்சும் நம்ம கடலை மிட்டாய் வாங்குவாங்க, ஒரு நல்ல அப்போ செக்கெண்ணெய் இருக்குது, நம்ம செக்கெண்ணெய் பண்ணுறோம். செக்கெண்ணெய் அது யார் அதிகமாக வாங்குவா, ஒரு 450 ரூபா 500 ரூபா கொடுத்து 1 லிட்டர் எண்ணெய் வாங்குறது ஐடி கம்பெனி. இப்போ நிறைய சம்பளம் வாங்குறோம், 50,000 மேலே சம்பளம் வாங்குறவங்க தான் வாங்குவோம். அவனுக்கு வேலை இல்லைன்னா செக்கெண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம். அதை நம்பி எல்லாமே உலகத்தை நம்பியே பொருளாதாரம் இருக்குது. அதனால் கூடிய விரைவில் நம்ம உலகம் ஓரளவு பழைய நிலைமைக்கு போயிட்டு மீண்டும் வருமா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு காலங்கள் போய்ட்டு இருக்குது. இப்போ இந்தியா காஷ்மீர் பிரச்சனை இருக்குது. அப்போ நாளைக்கு பாகிஸ்தான் நம்ம சண்டை போடலாம். யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்து பார்க்கணும், நெகட்டிவ் சைடில் இருந்து பார்க்கணும், எல்லா சைட்லேருந்து பார்த்து போர் வராத அளவுக்கு நம்ம தடுக்கணும். நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம சண்டை போட்டுருக்கோம். அதாவது சண்டைன்னா பொருளாதாரத்தை வச்சு தான் சண்டை. நீ பெரியவனா, நான் பெரியவனா, அமெரிக்காக்காரன் சைனாக்காரன் சண்டை போடுறதுக்கு காரணமே சைனா ஃபஸ்ட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில்லி ரொம்ப ரொம்ப எச்சத்திரமான காரணத்துக்காக தான் அமெரிக்காக்காரன் சண்டை போட்டுட்ருக்கான். ஈவன் நம்மளை பீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். அதனால் மக்கள் கூடிய விரைவில் அன்றாட உணவில் நல்ல உணவை சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமாக இருங்க. அதுதான் முக்கியம். நம்மக்கிட்ட பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸு, கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, கருங்குருவு கஞ்சி மிக்ஸு, பூங்காறு, மாப்பிளச்சம்பா அந்த மாதிரி கஞ்சி மிக்ஸ் இருக்குது. இந்த கஞ்சி மிக்ஸில் நம்மகிட்ட என்ன சிறப்புனா, ஒரு கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டு கரைச்சிக்கிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஒரு ஆளுக்குன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 2 பேர்னா கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் 2 பேருக்கு சூப்பராக சமைச்சிக்கலாம். தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சா ரெடி ஆயிரும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் வேணால் பெப்பர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி சேர்த்து, வெங்காயம், கொத்தமல்லி மட்டும் சேர்த்தா போதும். உங்களுக்கு நல்லா காரசாரமாகவும் இருக்கும், நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மோர் வேணால் சேர்த்துக்கலாம். சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். சளி காய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாளாக டிஸ்பேச் பண்ணிடுவோம். கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ், பூங்கார் கஞ்சி மிக்ஸு, மாப்பிளச்சம்பா கஞ்சி மிக்ஸு, அடுத்து
கருங்குரு கஞ்சி மிக்ஸ் தனித்தனியாகவும் கிடைக்கும், இல்லை மொத்தமாக ஒரே 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 பேக்கெட்டில் 1 கிலோ வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தருவோம். இது போக நம்மக்கிட்ட மூலிகை சூப்பொடி இருக்குது, 32 வகையான மூலிகை சூப்பொடி, சத்து மாவு, அசைவ ஊறுகாய், சைவ ஊறுகாய், இது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். ஹோம்மேடாக தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஆர்டர் பண்ணி உடனே தான் நம்ம செய்வோம். கஞ்சி மிக்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே ஸ்டாக் இருக்கும். அந்த ஊறுகாய் வகைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம 2 நாள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம 3வது நாள் 4வது நாள் நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். லோக்கல் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிட்டு இருக்குது. இப்போ லோக்கல் கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிட்டு இருக்குது. கார்ப்பரேட்லேருந்து வந்து அதுக்கடுத்து அந்த காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அவங்களும் கார்ப்பரேட் ஆகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபார்மர்ஸ், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், சின்ன சின்ன லெவலில் குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன சின்ன லெவலில் இருக்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க கார்ப்பரேட் மயமாகிட்டுருக்கும். அவங்க கார்ப்பரேட் கம்பெனி கூட டைப் வச்சு அவங்க பிஸ்னஸை சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இதனால் கொஞ்சம் தான் ரெவன்யூவை தவிர நான் சின்ன சின்ன ஆர்டர்னால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.